ஸ்லாங்கூர் பத்துமலை திருத்தலத்தில் மின் படிக்கட்டு மற்றும் பல்நோக்கு மண்டபம் கட்டுவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டதைத் தொடர்ந்து குவாலலும்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் கவலை தெரிவித்திருக்கிறது. கர்ப்பிணி பெண்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், நோயாளிகள் ஆகியோரை முன்னிறுத்தியே பத்துமலை திருத்தலத்தில் மின் படிக்கட்டு அமைக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக போராடி வந்த நிலையில் மீண்டும் அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருப்பது பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார். அந்த கான்சென்ட் ஜட்ஜ்மெண்ட் கூட அவங்க என்னமோ பதில் கொடுக்கல. அதில் ஒன்று நம்ம கட்ட போகிற கட்டடம் பெரிய மல்டிபர்பஸ் ஹால் அவங்க கொடுக்கணும் ஒத்துக்கிட்டாங்க. நம்ம பணத்தை தேடுறோம், நம்ம இஷ்டம், நம்ம அவங்களோட பணம் கேட்கல. எஸ்கலேட்டர் கட்டுறதுக்கெலாம் நாங்கள் பணம் கேட்கலையே, அந்த மண்டபத்தை கூட கேட்க மாட்டோம். ஆலயத்தில் மின் படிக்கட்டுகள் அமைப்பது குறித்த அனைத்து ஆவணங்கள் மற்றும் வரைபடங்களை இதற்கு முன்னரே தமது தரப்பு மாநில அரசாங்கத்திடம் சமர்ப்பித்திருந்த நிலையில் முறையான பதில் கிடைக்காத காரணத்தால் அத்திட்டம் முடக்கம் கண்டிருந்தது. இவ்வாண்டு தொடக்கத்தில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேரடியாக ஆலயத்திற்கு வருகை புரிந்து பார்வையிட்ட பின்னர் இவ்விவகாரத்திற்கு உரிய தீர்வு கிடைக்கும் என்று நம்பியிருந்த நிலையில் மீண்டும் ஏமாற்றமே மிஞ்சியதாக தான் ஸ்ரீ நடராஜா கூறினார். இதுகுறித்து மேல்முறையீடு செய்யப்படவிருக்கும் நிலையில் அடுத்த ஆண்டு தைப்பூசத்திற்குள் அரசாங்க தரப்பிலிருந்து சாதகமான பதில் கிடைக்க வேண்டும் என்ற தமது ஆவலையும் அவர் வெளிப்படுத்தினார். பத்துமலை ஆலய வளாகத்தில் வீற்றிருக்கும் 140 அடி உயர முருகப்பெருமான் சிலையின் 20ஆம் ஆண்டு நிறைவு விழா குறித்து இன்று பத்துமலை திருத்தல மண்டபத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் அந்த தகவல்களை அவர் பகிர்ந்து கொண்டார். இதனிடையே பத்துமலை முருகன் சிலையின் 20ஆம் ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு மாபெரும் விழா வரும் ஜனவரி 1ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது அச்சிலைக்கு சாயம் பூசப்பட்டு புது பொலிவுடன் காட்சி தரும் நிலையில் இவ்விழா காலை மணி 7 முதல் இரவு மணி 9 வரை பல அம்சங்களோடு கோலாகலமாக நடைபெறவுள்ளதாக தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா விவரித்தார். இந்த முருகன் சிலை எங்கெங்கு சில நம்ம ரிப்பேர் பண்ண செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இருந்ததெல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் அழகாக வர்ணம் பூசப்பட்டு எதிர்வரும் 1/1/2026 காலையிலிருந்து மாலை வரைக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியாக வெகு விமர்சையாக கொண்டாடவிருக்கின்றோம். மேலே பன்னீர் அபிஷேகத்துக்கு சார் இடம் இந்த 140 அடி முருகன் இருக்கிறாரு, அது வரைக்கும் சில பேர் ஏற முடியாது. அதுக்கு ரேம் வச்சுருக்குறோம். அதில் ரேமில் ஏறி அவங்களும் போய் பன்னீரை அந்த முருகனுடைய அடியில் ஊற்றலாம். அது ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். எஸ்கலேட்டர் அப்புறம் அது பிறகு எல்லாரும் மேலே போவோம். மேலும் பக்தி இசை நிகழ்ச்சியில் இந்தியாவைச் சேர்ந்த பிரபல கலைஞர்களுடன் மலேசிய கலைஞர்களும் கலந்து கொள்வார்கள் என்று அவர் கூறினார்.